ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிரீஸ் நாட்டின் அருகே சான்டோரினி என்ற தீவின் அருகே அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வார காலகட்டத்தில், அதாவது இந்த 10 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 7000 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கங்கள் குறைந்த அளவிலான ரிக்டர் அளவில் இருப்பதனால் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும், கடந்த 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5.2 ரிக்டர் அளவுக்கு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த சான்டோரினி தீவின் அருகே அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படுவதனால் அவசர கால நிலையை அரசாங்கம் அறிவித்தது. மேலும் மக்கள் அங்கிருந்து அதிகப்படியான மக்கள் வெளியேறி கொண்டு வருகின்றனர். அதாவது இந்தோனேசியாவில் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இந்தியாவில் சுனாமி வந்தது போல இங்கும் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் இஸ்ரேலில் சுனாமி வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று அந்த கடற்கரை பகுதிகளில் உள்ள அவசர கால நடவடிக்கையும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆக சுனாமி வருவதற்கு முன் இஸ்ரேல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. ஜோதிட கணிப்பில் நாம் கொடுத்த தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த தேதி காலகட்டத்தில், அதாவது 2 நாள் முன்பின் அல்லது அந்த ஒரு வார காலகட்டத்தில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால், அது கடற்கரை ஓரத்தில் ஏற்பட்டால் சுனாமி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று நாம் கணித்து கூறியிருந்தோம். அதன்படி பார்க்கும்போது இந்த கிரீஸ் நாட்டின் அருகே நிலநடுக்கங்கள் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியாக ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது தற்சமயம் கிட்டத்தட்ட இந்த 6-7ஆம் தேதிகளில் இந்த சுனாமி எச்சரிக்கை செய்திகள் வெளிவந்துள்ளது. அந்த ஜோதிட கணிப்பில் நாம் குறிப்பிட்டது, அதாவது இந்த சுனாமி வருவதற்கான ஒரு பெரிய அலை தோன்றும், ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆக இந்த மாதத்தில் தற்போது வரை எந்த பாதிப்பும் பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த வீடியோனுடைய லிங்க் தர போய் பாருங்க. இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.